கண்மணி வா, எனக்கு டை கட்டி விடு. ஏங்க, இன்னைக்கு திங்கட்கிழமை, என்னோட விரதம் இன்னும் முடியலங்க. நீங்களே அந்த டைய கட்டிக்கோங்க. அண்ணன், 2 நாள்ல வேற வீடு பாக்குறது ரொம்ப கஷ்டம். இப்படி பொருள் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சா நாங்க என்னென்ன பண்றது? நீங்க வேற வீடு பாக்குற மாதிரி எனக்கு தெரியலமா. இப்படி திடீர்னு காலி பண்ண சொன்னா நாங்க எங்க போவோம்? என்ன ஜெயிச்சுதான் நினைச்சி உன் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கால. இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இவர் நல்லா தூங்குறாரு, எனக்கு தூக்கமே வரலையே. என்ன பண்றது? சரி, நம்ம கொஞ்சம் பக்தி பாடல்களை படிப்போம். ஏங்க, நீங்க எதுக்கு எழுந்தீங்க? படுங்க. உன் பக்திக்கு ஒரு அளவே இல்லையே கண்மணி. இப்படி சாமி பாட்டு பாடி என் தூக்கத்தை கலைக்கிறியே. நீ இருந்தா உன் கூட என்னால பேசாம இருக்க முடியாது. அதனாலதான் நீ வரத்துக்கு முன்னாடி நான் தூங்கிட்டேன். இப்ப நீ என்னை எழுப்பி விட்ட, நான் என்ன பண்றது? நம்ம 2 பேரும் கொஞ்சம் நைட் வாக் போயிட்டு வரலாம் வாங்க. அங்க பாருங்க, வானத்துல ஒளி வீசுற அந்த அழகு நிலாவை நீங்க வர்ணிக்க விட்டுட்டீங்க. அது கிடக்குது, விடு. அதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிலாவோட அழகு ரசிச்சு கவிதை எழுதாதவங்களே இல்ல. நிலால அப்படி என்ன இருக்கு? அது என்ன அவ்வளவு அழகா? சொல்லு. நீங்க உங்க தலைய கொஞ்சம் மேல தூக்கி அந்த நிலாவை பாருங்க. எவ்வளவு அழகா பிரைட்டா இருக்கு பாருங்க. உன் அழகுக்கு முன்னாடி இந்த நிலாலாம் ஒண்ணுமே இல்ல. நீ என்னதான் சொன்னாலும் அந்த நிலவை விட நீதான் அழகு கண்மணி. எந்த வகையில பார்த்தாலும் நீதான் பேரழகு. பொண்டாட்டிய ரசிக்கலாம், ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் இல்ல கண்மணி. உன் அழகு உனக்கே தெரியாது. நீ ஒரு பேரழகி.